அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் நண்பர்களே. முதலாவதாக, அமெரிக்காவுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எதற்காக இந்தியா அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சது அப்படிங்கிறத அந்த செய்தியில் பார்ப்போம். இரண்டாவது செய்தியாக, பங்களாதேஷ்க்கு இந்தியா கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்திய பங்களாதேஷ் எல்லையில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக இந்தியா இந்த எச்சரிக்கை விடுத்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, விலாவாரியாக செய்திகளை பார்க்கலாம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டீங்களா? இல்லைன்னா தயவு செஞ்சு எங்களுக்காக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. இந்தியா நேற்றைய தினம் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இருக்கார் இல்லையா, அவரை நேரில் அழைத்து தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. புதுடெல்லியில் இருக்கிற இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரான ஜேசன் டீக்ஸை நேற்றைய தினம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்துக்கு வர சொல்லி அவரிடம் இந்தியா தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. நேற்றைய தினம் ஈரானின் மீது பல வாரியாக தாக்குதல் நடத்துச்சு அமெரிக்கா. இதுல ஈரானுடைய குடிநீர் சப்ளை, பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்கு குடிநீர் டேங்கு, அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நேற்று ஏவுகணைகளை கொண்டு தகர்த்தது. இதனால கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈரானிய மக்களுக்கு குடிநீர் சப்ளை கட் ஆயிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்தது. இது போக ஈரானுடைய பல இன்ஸ்டலேஷன்கள் மீது நேற்றைய தினம் ட்ரோன் தாக்குதலும் ஏவுகணை தாக்குதலையும் நடத்துச்சு அமெரிக்கா. அதோட இல்லாம ஈரானை சுற்றி இருக்கிற ஈரானுடைய கடல் பகுதியிலையும் பல இடங்கள்ல தாக்குதல் நடத்துச்சு. ஈரானின் மீதான இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த போதுதான் இந்திய கப்பல் ஒன்றிலிருந்து ஒரு மேடே சிக்னல் வருது. மேடே அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவசர உதவி கேட்கிற சிக்னல் தான் மேடே சிக்னல், SOS சொல்லுவாங்க. இந்தியாவுடைய கப்பல் ஒன்று செட்டபெல்லோ அப்படிங்கிற ஒரு ஆயில் டேங்கர் கப்பல் நண்பர்களே. அந்த கப்பல் ஒமான் நாட்டு கடற்பகுதிக்குள்ள வந்து கொண்டிருந்திருக்குது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக. அந்த சமயத்தில் அந்த கப்பலின் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்குது. அதுவும் எப்படி அப்படின்னா, அந்த கப்பலுடைய என்ஜின் ரூம் இருக்குது இல்லையா, அந்த என்ஜின் ரூமை குறிவைத்து இந்த டார்பெடோ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாக்குதல் நடந்த உடனே தான் அந்த கப்பலுடைய கேப்டன் இந்த மேடே மேடே அப்படின்னு உதவி குரலை எழுப்பினாரு ரேடியோல. அந்த பகுதியில் இருந்த பல நாட்டு கப்பல்களும் அதை கேட்டாலும் கூட யாரும் உடனடியாக உதவி செய்ய வரவில்லை. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா தொடர்ந்து தன்னுடைய தாக்குதல்களை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது. ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த கப்பலுடைய கேப்டன் மீண்டும் மீண்டும் மேடே சிக்னல் கொடுத்து உதவி கேட்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய கப்பலுடைய இன்ஜின் ரூம் தாக்கப்பட்டிருக்குது, அதனால எங்க கப்பல்ல கீழே ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்குது, அதை எங்களால் அடைக்க முடியாது, மிகப்பெரிய ஓட்டை அது, அதனால இப்பொழுது கப்பல் மூழ்க தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே இந்தியாவும் பயங்கரமான டென்ஷன் மோடுக்கு போகுது. இந்த செய்தி கேட்ட பிறகு அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி அந்த கப்பல்ல இருந்த மாலுமிகளை நாங்கள் காப்பாற்ற முயற்சித்தோம் அப்படின்னு இந்தியா கண்டனம் தெரிவித்த பிறகு அமெரிக்கா வெளியிட்ட செய்தியில சொல்லியிருக்குது. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஆமா, நாங்க இந்த கப்பலின் மீது தெரிஞ்சேதான் தாக்குதல் நடத்தினோம். ஏன்னா ஈரான்ல இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு வந்தது இந்த கப்பல். நாங்கள் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்குறோம், ஈரான்ல இருந்து எந்த கப்பலும் கச்சா எண்ணெய் ஏற்றக்கூடாது, அந்த ஈரானுடைய துறைமுகங்களுக்கு போகிற அங்கிருந்து வெளிவருகிற கப்பல்களை நாங்கள் தாக்குவோம்னு சொல்லியிருந்தோம். இந்த கப்பல் ஈரான்ல இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக ஓமான் நாட்டுக்கு அருகே வந்துருச்சு. நாங்கள் இந்த கப்பலை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்கன்னு பல தடவை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆனால் இந்த கப்பல் தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை. நாங்கள் விடுத்த எச்சரிக்கைகளுக்கும் இந்த கப்பல்ல எந்த விதமான பதிலும் வரல. அதனால் நாங்கள் இந்த கப்பலை தாக்கணும், நாங்கள் செய்தது சரியே அப்படின்னு அமெரிக்காவுடைய கடற்படை தளபதி வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு.
மேலும் அவர் என்ன சொன்னார்னா, நாங்க கப்பல் செட்டபெல்லோ இருக்குது இல்லையா, அந்த கப்பலுடைய என்ஜின் ரூமை குறிவைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். ஏன்னா அந்த கப்பலை மூழ்கடிப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதற்கு பிறகு அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தின பிறகு நாங்களே எங்களுடைய கடற்படை கப்பலை அனுப்பி அந்த மூழ்கி கொண்டிருந்த அந்த செட்டபெல்லோ கப்பலில் இருந்து கடலுக்குள்ள குதித்த மாலுமிகளை நாங்களே காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்குது. ஆனால் இந்தியா என்ன சொல்லியிருக்குதுன்னா, அமெரிக்கா இது போன்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேணும். இந்த முறை இந்தியாவுடைய கப்பலை வேண்டுமென்றே தாக்கி இருக்குது அமெரிக்கா. இந்தியாவுடைய கப்பல் ஈரான் நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுச்சா இல்லையாங்கிறத பற்றி இந்தியா பேசலை. ஆனால் இந்தியா என்ன சொல்லுது, ஓமான் நாட்டு கரை அருகே இருந்த இந்தியாவுடைய கப்பலை தாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சர்வதேச விதிகளை மீறி அமெரிக்கா இது போன்ற தாக்குதலை நடத்தி இருக்குது. இது போன்ற தாக்குதல்களை அமெரிக்கா நடத்துவது இது முதல் முறை அல்ல அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்தியா சொல்லியிருக்குது. மேலும் இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, இதுவரைக்கும் 3 இந்திய மாலுமிகளை காணவில்லை அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு எட்டி இருக்குது. நாங்கள் அந்த மாலுமிகளை தேடிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்குது. இதற்கு அமெரிக்கா பதிலளிச்சிருக்குது. அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்களும் இப்பொழுது தீவிரமாக அந்த 3 மாலுமிகளை தேடிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு எட்டுகிற செய்திகளின்படி அந்த 3 மாலுமிகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். ஏன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலாயிருச்சு அந்த மாலுமிகளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறதா வருத்தம் அளிக்கிற செய்தியாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அந்த 3 பேரும் உயிரோடு இருப்பாங்க, எப்படியாவது அவங்க காப்பாற்றப்பட வேணும், காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். இந்திய கப்பலின் மீது இப்படி ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தினதுக்கு தான் இந்தியா அந்த நாட்டு தூதரை வரவழைச்சு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. ரைட்டு, முதல் செய்தி இந்தியா தெரிவித்த கண்டனம். இரண்டாவது செய்தி இந்தியா விடுத்த எச்சரிக்கை அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, இந்திய பங்களாதேஷ் எல்லை இப்பொழுது பயங்கர ஹாட்டாக இருக்குது நண்பர்களே. ஹாட் அப்படின்னா என்ன சொல்கிறோம், பயங்கர டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதான். இந்திய பங்களாதேஷ் எல்லையில் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் கிட்டத்தட்ட 68 இடங்களில் இருக்கிற பார்டர் போஸ்டுகள் வழியாக இந்தியாவில் இல்லீகலாக குடியேறி இருக்கிற பங்களாதேஷ் பிரஜைகளை நாம் கண்டறிஞ்சு அவங்கள அந்த 68 வாயில்கள் வழியாக நாம் அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறோம். வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் சுவேந்து அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார்னா, இதுவரைக்கும் 5000 பங்களாதேஷிகளை கண்டறிந்து அவர்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்களுடைய பெயர்லாம் அடிக்கப்பட்டு அவங்களுடைய கைரேகையும் கண்ணுடைய ரெட்டினா பதிவையும் எடுத்துக்கொண்டு அவர்களை இனம் கண்டறிந்து அவங்கள எல்லை தாண்டி இந்தியா அனுப்பிடுச்சு, பங்களாதேஷ்குள்ளே அனுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான் நண்பர்களே. இந்த விஷயத்தில் தான் இப்பொழுது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பயங்கரமான டென்ஷன். சில தினங்களுக்கு முன்பு பங்களாதேஷுடைய எல்லையை தாண்டி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களை இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர்த்த ஆரம்பத்தில் பங்களாதேஷுடைய பிஜிபி இருக்குது இல்லையா, பார்டர் கார்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷ், இந்த அமைப்பு அவங்கள ஏற்றுக்கொண்டது. அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஊருக்குள்ள அனுப்பிடுச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி என்ன பண்ணதாக சொல்கிறாங்க, ஊர் மக்களை தூண்டிவிட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அவங்க பங்களாதேஷ் பிரஜை அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பங்களாதேஷ் ஐடி கார்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க கையில் இருந்திருக்குது. அந்த கார்டையெல்லாம் ஊர் மக்களை விட்டு, ஊர் மக்களை தூண்டி விட்டு அவங்க விட்டு இருந்த பங்களாதேஷுடைய அடையாளங்களை எல்லாம் பிடுங்கி அதை அழிச்சிட்டு அதற்கு பிறகு அந்த 5 பேர்த்தையும் பிஜேபி கிட்டேயே அந்த ஊர்க்காரங்களை கொடுக்க சொல்லியிருக்குது. எதுக்குன்னா, அவங்க 5 பேரும் இந்தியாவை சேர்ந்தவர்கள், அவங்க பங்களாதேஷ் நாட்டுக்காரங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 5 பேர்த்த பங்களாதேஷ் அவங்க எல்லைக்கு வெளியில் துரத்தி விட்டுருச்சு. அதாவது இந்தியாவுடைய ஃபென்ஸ் இங்கே இருக்குன்னா பங்களாதேஷுடைய எல்லை இருக்குது, நடுவில் ஒரு சிறிய நேரோ லேண்ட் நோமேன்ஸ் லேண்ட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எல்லா நாட்டு பார்டர்லையும் இது இருக்கிற
இருக்கிறது தான். அப்போ இந்தியா வந்து இங்கேருந்து பங்களாதேஷ்குள்ள அவங்க அனுப்பி விட்டது, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. திரும்பி பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பிடிச்சி திரும்பி வெளியில் துரத்துறாங்க. ஆனால் இந்தியா அவங்கள ஏற்றுக்கல. அப்போ 2 நாடுகளுக்கும் இடையே இருக்கிற அந்த இடைப்பட்ட நோமேன்ஸ் லேண்டில் இந்த குடும்பம் சிக்கிச்சு நண்பர்களே. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 96 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேலாக அந்த குடும்பத்தினர் அந்த நோமேன்ஸ் லேண்ட்லேயே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சோறு தண்ணி இல்லாமல் அங்கேயே 4 நாள் இருந்திருக்கிறாங்க நண்பர்களே. இதுக்கிடையே அங்கே பயங்கரமாக மழை கொட்டி இருக்குது. அந்த மழையிலேயே அந்த குடும்பம் உட்கார்ந்து வந்திருக்கிறாங்க. தொப்பலாக நனைஞ்சு நடுங்கிட்டு இருந்த அந்த குடும்பத்தை பரிதாபப்பட்டு இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து திரும்பி உள்ள அழைச்சி நீங்கள் இங்கே டிடென்ஷன் சென்டர்லேயே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புதிய உடைகளை கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து டிடென்ஷன் சென்டர், அதாவது தடுப்பு காவல் மையம்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி அவங்க இந்தியாவுக்குள்ளே வர முடியாது, அந்த சென்டருக்குள்ளே அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக பங்களாதேஷுடைய பிஜேபி கிட்டையும் இந்தியா தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்குது, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்குது. இதற்கிடையே நேற்றைய தினம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பங்களாதேஷுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, பங்களாதேஷிகள் இந்தியாவில் இல்லீகலாக ஏகப்பட்ட பேர் குடியேறி இருக்கிறாங்க, அவங்கள கண்டறிஞ்சு நாங்கள் உங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறோம், நீங்கள் வந்து அவங்க பங்களாதேஷிகளே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி அவங்கள ஏற்றுக்க மாட்டோம்னு அவங்கள திருப்பி இந்தியாவுக்குள்ள துரத்தி விடுறது சர்வதேச விதிகளின்படி இல்லீகலான விஷயம். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. மீறி நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பங்களாதேஷிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அதற்கு கடுமையான பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பங்களாதேஷுக்கு தன்னுடைய கடுமையான எச்சரிக்கையை தெரிவிச்சிருக்குது. கையோடு கையாக இந்தியா வந்து இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்குதுன்னா, இந்திய பங்களாதேஷ் எல்லை முழுவதிலுமே அந்த மாநிலங்கள்லேருந்து ஆரம்பித்து இந்தியா முழுவதும் இருக்கிற இல்லீகல் பங்களாதேஷி குடியேறிகள் வந்தேரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அடையாளம் காணுகிற வேலையை துரிதப்படுத்தி இருக்குது. அப்படி அவங்கள அடையாளம் காணும்போது அவங்கள கொண்டு வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கையில் ஒப்படைப்பாங்க, அவங்கள டிடென்ஷன் சென்டரில் போட்டுருவாங்க. இதுக்கு பயந்து தான் ஆயிரக்கணக்கான பங்களாதேஷிகள் தாங்களாகவே எல்லையை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் கூட இப்போ பங்களாதேஷ் அவங்க நாட்டுக்குள்ளே விடமாட்டேங்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ இந்த 5 பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க பங்களாதேஷ்க்கு அனுப்பப்பட்டாங்க இல்லையா, அவங்களே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பங்களாதேஷிகள் தான், இங்கே வந்து வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்காக வந்தோம், வந்த இடத்துல எங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா கட்சி வந்து வேலை கொடுத்தது, தினம் 500 ரூபா சம்பளமும் கிடச்சிது, ஆதார் கார்டு கொடுத்தாங்க, ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, இந்த மகளிர் உதவி திட்டத்தில் எங்களுக்கு மாதம் மாதம் எங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் பணமும் கொடுத்தாங்க, இத்தனையும் செய்துவிட்டு இன்னைக்கு ஆட்சி மாறினோன்னே எங்களை இந்தியா துரத்தி விடுது, இது அநியாயம். எப்படி இது அநியாயம் அப்படின்னு சொல்லி சட்டத்துக்கு புறம்பா பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவன இந்த இல்லீகல் பங்களாதேஷி இஸ்லாமியர்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கூட இப்பொழுது இந்த பங்களாதேஷிகளை அடையாளம் கண்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரங்கேறதால தான் இந்தியா வந்து இப்பொழுது கடுமையான எச்சரிக்கையை பங்களாதேஷ்க்கு விடுத்திருக்குது. இது வந்து இந்திய பங்களாதேஷ் உறவுகளில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெயினை உண்டாக்கி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்த சில நாட்களில் இந்த விஷயம் மேலும் பூதாகரமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்த குடியேறிகளை வந்தேரிகளை அந்த பங்களாதேஷி முஸ்லிம்களை கண்டறிந்து நாம் இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்துடைய இந்த செயல் சரியானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நாம் இன்னும் பங்களாதேஷிகளை இங்கேயே வச்சு சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.